ஈரோடு ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டாபிக் பற்றி பேச போகிறோம். ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் ஈரோட்டில் இன்றைக்கி லேண்டு வாங்க முடியுமா சார்? கிடைக்குங்க சார். பட் கரண்ட் ரியல் எஸ்டேட் ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்குது? கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்ததுன்னா இப்போ அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 2500 3000 வரைக்கும் போயிட்டு. ஐடி ப்ராப்பராக இருந்தாலும் ₹1 கூட அவங்க கொண்டு வர வேண்டாம், அப்படியே முழுசாக லோன் போட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி வீடுகளும் நீங்கள் லோ பட்ஜெட் நீங்கள் கேட்குறீங்க, இல்லை எனக்கு ஹை பட்ஜெட் வேணும், இன்க்ளூடிங் இன்டீரியர் எல்லாமே வேணும், கண்டிப்பாக எங்களால் பண்ணித்தர முடியும். வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸ்க்கு யாருனால கிடையும் ஃப்ரீயாக பண்ணி தர முடியும்? எங்கள்கிட்ட வாங்குற ப்ராஜெக்ட்டில் கைட்லைன் வேல்யூ ₹100 இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நான் பண்ணித்தரேன். இந்த ஏரியாவை ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஏரியாஸ் பற்றி சொல்ல முடியும்? தவிர்க்கக்கூடிய இடம் அப்படின்னு நான் சொல்லணும்னா நீங்கள் சத்தி ரோடு மட்டும்தான் சொல்ல முடியும். ஈரோட்டில் சத்தி ரோட்டை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம். வாய்ஸ் ஆஃப் ஈரோடு நேயர்களுக்கு வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் ஈரோடு டாக்ஸ். பொதுவாக இன்றைக்கி ஈரோட்டில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்னு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுதுன்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும் சொந்தமாக அப்படிங்கிற கனவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்குது. அது நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய இடம் வந்து இன்னொரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தது 500 ஸ்கொயர் ஃபீட்டாக மாறும். அந்தளவுக்கு ரேப்பிடாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி வந்து பூம் ஆகிட்டு இருக்கு, எஸ்பெஷலி ஈரோடு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது. அதில் இன்றைக்கி பல பேர் பல விதமாக வந்து ரியல் எஸ்டேட் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து அக்ரி வாங்கணும், ஒரு சிலர் வந்து சொந்தமாக வீடு வாங்கணும், சொந்தமாக நிலம் வாங்கணும். இந்த மாதிரி பல பேருக்கு பல கனவுகள் இருக்கும். ஸோ இன்னும் அரௌண்ட் ஈரோடில் இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, யாரெல்லாம் எந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த 5 வருஷத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆகும், ஸோ எது ரியல் எஸ்டேட்டில் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஈரோட பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் ஃப்ரம் வேரியஸ் ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த டாபிக் பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு செந்தூர் ஹோம் ரெப்ரசென்ட் பண்ணி சார் வந்திருக்காங்க. ஆர்கேஎன் ரியல் எஸ்டேட்லேருந்து சார் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காங்க. கிங் கேபிட்டல்லேருந்து சார் வந்திருக்காங்க. அண்ட் நற்பவி ஹோம்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஈரோடு ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டாபிக் பற்றி பேச போகிறோம். ஸோ முதலாவதாக செந்தூர் ஹோம்ஸ் சார் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். சார் இன்றைக்கி ஈரோட்டில் கரண்ட் ரியல் எஸ்டேட் ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்குது சார்? இன்றைக்கி வேணால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது காமனான ஒரு இது வந்து, அதுவே 1000 ரூபா 1200 அதிகமாக இருந்தது. இன்னைக்கு சூழ்நிலை அப்படிங்கிறது கரண்ட் மார்க்கெட் ரேட் என்ன இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன ரேட் போகுதுன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்ததுன்னா இப்போ அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 2500 3000 வரைக்கும் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40% ப்ராஃபிட் ரியல் எஸ்டேட் மூலமாக கொடுத்துட்டு தான் இருக்குது எப்போவுமே. இன்றைக்கி ஆவரேஜாக நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா மினிமம் 2000 ரூபா அந்த ரேட்டுக்கு நீங்கள் அடிநிலம் வாங்கினா தான் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. ஓகே, எந்தெந்த ஏரியாவில் அப்ராக்சிமேட்டாக ஒரு இந்த ஏரியாலாம் வந்து ஹை பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும்? ஹை பொட்டன்ஷியலில் நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது இப்போது கரண்ட்டில் பூம் ஆகிட்டு இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிங் ரோடை பேஸ் பண்ணிக்கோங்க. கொச்சின் ஹைவே அதோட ஆனக்கல் பாளையம் ரிங் ரோடு, இந்த 2 ரிங் ரோடையும் பேஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் எங்கே வாங்கினாலும் நல்ல கொட்டேஷன். சரி, என்கிட்ட கையில் ஒரு கம்மியான பட்ஜெட் தான் இருக்குது அப்படின்னு ஈரோடு மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் ஈரோட்டில் இன்றைக்கி லேண்டு வாங்க முடியுமா, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, எங்கேயாவது கிடைக்குமா? அப்படி கிடைக்கும்னா எந்தெந்த ஏரியாவை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம்? சார் கிடைக்குங்க சார். பட் டவுனுக்குள்ளே கிடைக்காது. ஈரோடு விட்டு அவுட்ரு வெள்ளோடு, மொடக்குறிச்சி, சென்னிமலை, பெருந்துறை ஆர்எஸ், மேட்டுக்கடை இதுன்னு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து மினிமம் கண்டிப்பாக 5 கிலோமீட்டர்ஸ் மேலே தாங்க சார் இருக்கும். அதில் கட் ரோட் மேலேயும் இருக்குது, உள்ளேயும் இருக்குங்க. ஸோ அந்த ஏரியாவில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுனுக்குள்ளே கிடையாதுங்க சார். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ரேட் வேறு இருந்துச்சு. ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனால அதிகமாக ஆயிடுச்சு ரேட்ஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவலுக்கு ரோடு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸு, ட்ரைனேஜ் எல்லாம் கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து அதில் வந்து ஆட் ஆகிடுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி கிடையாது, நம்ம எங்கே வேணால் போய் வாங்கலாம் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. இப்போ டிடிசிபிக்கு பார்த்தீங்கன்னா சில க்ரைட்டீரியா, பேசிக் க்ரைட்டீரியா இருக்கனால அதில் வந்து அந்த ரேட்ஸ் வந்து இது ஆகுது. ப்ளஸ் டிடிசிபி இருக்கனால கஸ்டமர்ஸ்க்கும் வாங்கறதுக்கு அவங்களுக்கும் வந்து நம்பி வாங்கலாம். ஸோ அப்போது 1000 ரூபாய்க்கு இன்றைக்கி இடம் தேடுறவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும். கண்டிப்பாக இருக்குது. பட் கொஞ்சம் அவுட்ரு இதில் தான் இருக்கும்.
பஸ் போகிற ரூட்டும் கிடைக்குது, இல்லை கொஞ்சம் வந்து உள்ளே போகிற ரூட்டும் இருக்குது. இன்னைக்கு பெரும்பாலான ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாலோ அல்லது டிவிலையோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த ரிங் ரோடு ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ ரிங் ரோட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர், சோலார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர், இப்படி தான் இந்த சோலார் அண்ட் அந்த ரிங் ரோடை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து மேஜராக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது எந்த அளவுக்கு கேபிட்டலில் வந்து கெயின் பண்ணி கொடுக்கும் அல்லது சேஃபரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அப்படி இந்த ரிங் ரோடுன்னு எடுத்துக்கும் போது ஒரு பெரிய ஏரியா வருது. அப்போது அந்த ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஆப்டாக இருக்கும் சார்? இப்போ ஈரோடு சோலார்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்க்கு அப்புறம் ரேட் வைஸ் நல்லாவே பூம் இருக்குது. ரெண்டாவது ரிங் ரோடு நியர்பையில் இருக்கிறதுனால அந்த ஏரியா வைஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்காகட்டும், அந்த பக்கம் நாமக்கல், எல்லாத்துக்கும் ஜங்ஷன் பாயிண்ட்டாக ரிங் ரோடு இருக்கிறதுனால அந்த சைடு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சேஃப் தான். ஏன்னா வீடு கட்டுறவங்களுக்கும் அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். எஜுகேஷன் சைடும் இப்போ அந்த சைடு நல்லா க்ரோத் ஆகிட்டே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஆர்டி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, அமிர்தா, இந்த மாதிரியான ஸ்கூல் காலேஜஸும் இப்போ அந்த ஏரியா சைடு தான் வர ஆரம்பிச்சிருக்கு. மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தான் ஷிஃப்ட் ஆகிறதாகவும் இப்போ ஐடியா ஆல்ரெடி ஒர்க் போயிட்டுருக்கறனால அந்த சைடு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு சேஃபர் சைடு தான். அப்ராக்சிமேட்டாக என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேருந்து என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட் வரைக்கும் இருக்குது? எந்தெந்த ஏரியாவை ப்ரிஃபர் பண்ணலாம்? அந்த ரிங் ரோடுங்கிறது ஒரு பெரிய ஏரியா இல்லையா? ஸோ எந்தெந்த ஏரியாஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம்? ரிங் ரோடுனா நீங்கள் பெருந்துறை கனெக்ஷன் ரோட்லேருந்து நீங்கள் அந்த பக்கம் ரயில்வே ட்ராக் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அந்த ஏரியா வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட் வைஸ் நல்லா பக்காவாக இருக்குது. அதுவும் சோலார் இப்போ வந்தது இன்னும் நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ரேட்டு ஸ்டார்டிங்னு எடுத்துட்டோம்னா எப்படியும் ஒரு 2500 ஸ்டார்டிங்கே, அவ்வளோதான். அதுலேருந்து நம்ம 3.5 4 வரைக்குமே கம்பல்சரி போகுது இப்போது கரண்ட் ரேட்டுங்க. அதுவுமே இன்னும் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. ஏன்னா இப்போதைக்கு இன்னும் மார்க்கெட் வரல. அதுவும் ப்ளஸ் அடிஷ்னல் அந்த ஏரியாவில் ஒரு அடிஷ்னல் ஜிஹெச் ஈரோடு சைடில் பிளான் ஆல்ரெடி இருக்குது. அது வரும்போது நம்மளுக்கு ரேட் வைஸ் இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்டு கிட்ட அந்த சரௌண்டிங் இந்த முனிசிபல் காலனி இந்த ஏரியா கிட்டலாம் லேண்ட் வாங்க முடியாதவங்க அப்படியே தள்ளி வந்து இந்த நசீனூர் ரோடு வந்து அந்த டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. முதல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டுக்காட்டு வலசை வரைக்கும் ஒரு மாதிரி அது ஒரு டெவலப்மெண்ட், கைகாட்டி வலசே தூரம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் வில்லர்சம்பட்டி நாள் ரோடு வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சு இப்போ நசீனூர் வரைக்குமே வந்து அந்த க்ரோத் வந்து இருக்குது. இந்த நசீனூர் ரோடுங்கிற ஸ்ட்ரெச் எடுத்துட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்ஸை பற்றி சொல்ல முடியுமா? வெட்டுக்காட்டு வலசில் பார்த்தீங்கன்னா 4000 per ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து எடுத்திங்கன்னா வில்லரசம்பட்டி 3000 வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ நாங்கள் வேட்டுவப்பாளையத்தில் நாங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். வேட்டுவப்பாளையத்தில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டரில் சக்தி நகர்னு போட்டிருக்கோம். 2.2750 கொடுத்துட்ருக்கோம் per ஸ்கொயர் ஃபீட்டு. அதுக்கடுத்து நசீனூர் 4 ரோட்லேருந்து காஞ்சி கோயில் போடுறோம்ல, அந்த பாலத்துக்கு அடியில் ஒரு ப்ராஜெக்ட் சிவசக்தி அவென்யூன்னு போட்டோம். 2000 அதாவது 2000லேருந்து 2.5 வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். நசீனூர் மாரியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்லேயே அன்னை நகர்னு ஒன்று போட்டோம். அன்னை நகர் வந்து நாங்கள் கொரோனா ஃபஸ்ட்டு டைம் வந்து 1000க்கு கொடுத்தோம். இன்றைக்கி 3000க்கு ரீசேல் ஆகிட்டுருக்கு. ஸோ நசீனூர் ரோடு வந்து ஹை பொட்டன்ஷியல் நல்லா போயிட்டுருக்கு. நசீனூர் ஏரியா வந்து இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. என்னென்னா உங்களுக்கு டவுனுக்குள்ளே வாங்காத விட நசீனூர் ஏரியா வந்து உங்களுக்கு டிராஃபிக் இல்லை. உங்களுக்கு ரோடு போகிறது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்காது. இப்போ நீங்கள் இதே பெருந்தூர் ரோடு போனீங்கன்னா டிராஃபிக்கு, இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு. ஸோ பொதுவாக இன்றைக்கி ஈரோடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் லேண்ட் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே பேசுவாங்க. எங்கெங்கெல்லாம் அதை வாங்காமல் தவிர்க்கணும், இதை வந்து செகண்ட் ஆப்ஷனாக வைங்க, இந்த ஏரியாவை ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஏரியாஸ் பற்றி சொல்ல முடியுமா சார்? ஏன்னா எஸ்பெஷலி ரெசிடென்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏரியாலாம் உங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஏரியாஸ் சொல்ல முடியுங்களா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பர்பஸுக்காக நீங்கள் ஒரு இடம் வாங்கணுன்னா ஒரு சில விஷயத்தை முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஃபஸ்ட், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. ஈஸியாக நம்ம ஒரு காலேஜுக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ். எந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கானோ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல வாங்கணும். இது ரொம்ப முக்கியம். மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி. சேஃப்டி மீன்ஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா இடமும் சேஃப்டி தான், அதை நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் நாம் இல்லைனாலும் நம்ம குழந்தைங்க சேஃப்டியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்ரு. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்கக்கூடிய இடம் அப்படின்னு நான் சொல்லணும்னா நீங்கள் சத்தி ரோடு மட்டும்தான் சொல்ல முடியும். ஈரோட்டில் வேறு எந்த ரோடையும் சொல்ல முடியாது. சத்தி ரோட்டை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம். ஹை க்ரோத் இருக்கக்கூடிய ரோடாக மாறி இருக்குது. இவ்வளோ ரோடு ஃபெசிலிட்டிஸ் வந்து என்ன இருக்குது, எதனால் வந்து அந்த சத்தி ரோடு வந்து தவிர்க்கலாம்னு சொல்கிறீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் தோல் சாப்பு அங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கே ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்கிறதுனால ரெசிடென்ஷியல் பர்பஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல லைக் மற்றபடி நீங்கள் வாங்கி குடியிருக்கக்கூடாதுனால ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும் பொழுது அங்கே கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. ரெசிடென்ஷியல் பர்பஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கண்டிப்பாக. ரெண்டாவது நீங்கள் ஈரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ரிங் ரோடு டச் பண்ணோம்னா சத்தி ரோடு பெஸ்ட் ஆப்ஷன் ரோடு. இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, டக்குன்னு ரீச் பண்ணலாம். அதே மாதிரி தான் நசீனூர் ரோடு
டக்குன்னு நீங்கள் ரிங் ரோடை ரீச் பண்ணலாம். மற்றபடி இன்றைக்கி ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு பெட்டரான இடம் தான். ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இருக்குது. மேஜராக அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை தவிர்த்துக்கிறது. ரெசிடென்ஷியலுக்கு மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும். அது ஒன்று. ஃபேக்ட்ரிஸ் எதுவும் பக்கத்தில் இல்லாமல் இருக்கிறது பெட்டர். ஒரு காமன் மேனாக இன்றைக்கி ஈரோட்டில் ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேஜராக கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய மார்க்கெட் வந்து கோயம்புத்தூரை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் எடுத்துக்கும் பொழுது கோயம்புத்தூரோட க்ரோத்துக்கு பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸிங் வந்து ரீசனபிளாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஈரோடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான விலை விற்கிறாங்களோ அப்படின்னு நீங்கள் கோயம்புத்தூர் மார்க்கெட் கம்பேர் பண்ணிங்கன்னா ஈரோட்டில் விலை அதிகம் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. எதனால் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? ஏன் கோயம்புத்தூர் அந்தளவுக்கு க்ரோத் கம்மியாக இருக்குது, இல்லை ஈரோடு அந்தளவுக்கு க்ரோத் அதிகமாக இருக்கா? ஏன் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியுது? ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து இப்போ கடல் மாதிரி இதாகிடுச்சு. ஏன்னா ஐடி பார்க்ஸ் எல்லாமே ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அவுட்டர்ஸ் எல்லாமே நல்லா டெவலப்பிங் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஈரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 கிலோமீட்டர் சர்க்கிள் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே டவுனுக்குள்ளேயே இருக்குது. ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்கூல் நிறைய பேர் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்குலாம் இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அங்கே வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரெண்ட்டுக்குன்னு வராங்க. அப்புறம் இந்த ஏரியா நம்ம ஊருக்காரங்களில் ரொம்ப பழகி நேச்சராகவே ஈரோடு இருக்கவங்க ரொம்ப பாசமாக எதுன்னு பழகினாலும் எதுன்னு பழகிறாங்க. ஸோ இங்கேயே வந்து ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. வீடு வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சக்தி நகர், திண்டல், பெரியார் நகர், அப்புறம் இந்த டவுனுக்குள்ளே இருக்கிற மெயின் ஏரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் குடியிருக்காங்க. அங்கேருந்து அவங்க வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. ஈவன் கொஞ்சம் திண்டல் தாண்டி அந்த மேட்டுக்கடை இந்த சைடே வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளில இருக்க மாதிரி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திண்டல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திண்டலில் இடம் பார்க்குறாங்க அப்படின்னா திண்டலில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் இருக்குது. அதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 50 சைட் இருக்குன்னா ஏற்கனவே 40 சைட் இருக்குது. மீதி விற்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கம்மி, 10 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் வாங்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு வாங்குறாங்க, ஒரு 20-30 பேர் அப்படின்னு இருப்பேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ டிமாண்ட் ஆக தான் செய்யுது. ஸோ ஏன் 5000 ரூபா சொல்லணுமா, நம்ம 6000 ரூபா சொல்லலாம், 6000 ரூபா சொல்கிற இடத்துல 7000 ரூபா சொல்கிறாமா அப்படிங்கிறது தான் டிமாண்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாட்ஸ் எல்லாருமே கோயம்புத்தூர்லாம் நார்மலாக போகுது. அப்பார்ட்மெண்ட் இப்போ தான் ஈரோடில் வாடகைக்கே இப்போ தான் நிறைய பேர் வந்து வாடகைக்கு வராங்க. ப்ளஸ் இப்போ தான் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கறதுக்கு கொஞ்சம் மார்க்கெட் வருது, மைண்ட் செட் மாற ஆரம்பிக்குது. ஈரோட்டில் கம்மியான விலையில் பிளாட்ஸ் அப்படிங்கும்போது எந்தெந்த ஏரியாவில் அவைலபிள் இருக்குது, என்ன ரேட்டில் அவைலபிளாக இருக்குது சார்? ஈரோட்டில் இப்போது விலை கம்மியாக வேணும் அப்படின்னீங்கன்னா ஈரோட்டில் சிட்டிலேருந்து 25 கிலோமீட்டர் அவுட்டர் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சென்னிமலை ஏரியா, அதை விட்டிங்கன்னா நத்தக்கடையூர், அந்த அவுட்டர் பேஸில் மட்டும்தான் நியர்பை கண்டிப்பாக ஒரு 500 to 600 அந்த ரேஞ்சில் கம்பல்சரி கிடைக்குங்க. ஏன்னா இப்போ டிடிசிபி நார்ம்ஸ் வந்து கம்பல்சரி அப்படின்றதுனால தார் ரோடு, ட்ரைனேஜ் இதெல்லாம் நாமளே பண்ண வேண்டியதாக இருக்குது. முதல்ல வந்து நம்ம பஞ்சாயத்துக்கு பணம் கட்டினா போதும், ஸோ அவங்க வந்து செஞ்சுருவாங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. இப்போ அது எல்லாமே நாமளே ஒரு பேக்கேஜாகவே கொடுத்துறோம். இன்க்ளூடிங் லீகல் ஆகட்டும், ரோடு, ட்ரைனேஜ், ஸ்ட்ரீட் லைட் இருந்து எல்லாமே ஒரு பேக்கேஜாக கொடுக்கறதுனால மினிமம் பட்ஜெட்னு ஒன்று கம்பல்சரி ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன பட்ஜெட் வாங்கினா கூட ஸ்டார்டிங் ரேட் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா 550 அப்படின்றது ஆகிடுது. ஸோ அதுக்கு மேலே நம்ம ஒரு 6 months 7 months ஆஃப்டர் அது ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னா வாங்கி ரீசேல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்க செய்யும். ஸோ நம்மளுக்கு விலை கம்மியாக வேணும்னா சென்னிமலை ஆப்ஷன் நம்ம போகலாம். கண்டிப்பாக சென்னிமலைக்கு மிக அருகில் அப்படின்னு போகிறது பெட்டர். அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோட்டில் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஏரியான்னு எதுவுமே கிடையாது. அவுட்டர்னாலும் அந்தந்த ஏரியாவுக்குன்னு ஒரு ரேட் இருக்குது. ஸோ அது நம்ம போய் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாவுக்குள்ள ஃபியூச்சரில் 1 yearல பார்த்தீங்கன்னா இப்போ காங்கேயம் டு கோயம்புத்தூரோடலாம் பைபாஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான ப்ராசஸ் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அது வராதுன்னு சொல்ல முடியாது, என்றைக்கு இருந்தாலும் அது வரதான் போகுது. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம வாங்குறப்போ கம்பல்சரி நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குங்க. ஸோ மேஜராக ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த நர்சினி ரோடு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கைகாட்டி வலசு உள்ள அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரதியார் நகர் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு 2500 3000 2800 3000 மேலே வந்து பார்க்க முடியுது. அப்படியே அதிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வேட்டுவபாளையம் அப்படி போனோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க ஏரியாஸ்லையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ரேஞ்ச் வருது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது ரெண்டுமே ஒரு 3000 ரேஞ்சில் டச் ஆகுதுங்கிறது வந்து எதன் அடிப்படையில் வந்து வருது? ஏன்னா இப்போ ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்கும்போது ரேட் அதிகமாக இருக்கும். இது ஒரு 4000 5000 இருக்கணும். பட் ஏன் இது 3000 இருக்குது, அதையே தள்ளி இருந்தாலும் 3000 கொடுத்து வாங்குறாங்க, அந்த ப்ரைஸ் ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்களா சார்? ஒன்றும் இல்லை. இப்போ எப்படின்னா வேட்டுவப்பாளையமும் சரி, நசீனூரும் சரி, வெட்டுக்காட்டு வலசு எது எடுத்திங்கனாலும் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படின்னா ரெசிடென்சியல் ஏரியான்னு எடுத்திங்கன்னா அங்கே 3000 2.5ங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எங்கே போனாலும் மக்கள் வாங்குவாங்க. இதே வந்து நசீனூர் போனாலும் 2500 தான், மொடக்குறிச்சி போனீங்கனாலும் 2500 தான், பூந்துரை போனீங்கனாலும் 2500 தான். அது கம்மி எங்கேயுமே சைட் இல்லை. என்ன காரணம்னா இப்போ அண்ணமார் பெட்ரோல் பங்க் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூலப்பாளைய ரோடு இங்கே பார்த்தீங்கன்னா ஜெய்சி ஸ்கூல் பக்கத்தில் உங்களுக்கு 2500 கிடைக்கும். இதே வந்து ஜெய்சி ஸ்கூலுக்கும் பூந்துரைக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னு வைங்க, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும். பூந்துரையிலே 2500 தான், ஜெய்சி ஸ்கூலும் 2500 தான். என்னென்னா அங்கே புரோக்கரை வச்சு பழைய சைட்டு வாங்குவாங்க.
இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா புது ப்ராஜெக்ட் புதுசாக இப்போ தான் கார்டு வாங்குறோம். இந்த ஒரு 6 மாத லெவலில் ஒரு கார்டு வாங்கி அதுக்கு டிடிசிபி போய் தார் ரோடு, ட்ரைனேஜ், காம்பவுண்டு, இதில் என்னென்னா 4 கோடி போடணுன்னா 1 கோடி நான் போட்டேன்னா இன்னொரு 3 பேத்துக்கிட்டே 3 கோடி வாங்குவேன். அப்போ 4 பேத்துக்கு தலைக்கு ஒரு 100 ரூபா வச்சோம்னா அதில் ஒரு 400 ரூபா போயிடும். அப்போ 2000 ரூபா அடக்க விலை வருதுன்னா நாங்கள் 2500 விற்றா தான் அங்கே கட்டுப்படி ஆகும். இதுதான் வேறு வழி இல்லை. எங்கே போனீங்கனாலும் மொடக்குறிச்சி போனாலும் 2500 தான், பூந்துரை போனாலும் 2500 தான். இவர் சொன்ன வெட்டுக்காட்டு வளசில் வாங்கினீங்கனாலும் அதே 3000 ரூபாய்க்கு, புரோக்கரை வச்சு வாங்கினீங்கன்னா 2500 கிடைக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சு வாங்கினீங்கன்னா 3000 வந்துடும். அதாவது ஒரு டிடிசிபிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி கார்டு வாங்கினா இன்றைக்கி ஊராட்சி தலைவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினா கல் போட்டால் வேலை முடிஞ்சுது. எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை. தாரோடோ, ட்ரைனேஜோ, வாட்டர் டேங்கோ எதுவுமே இல்லை. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 2 வாட்டர் டேங்க் கட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் ரூல்ஸ் கம்பல்சரி. அப்போ இந்த செலவெல்லாம் நாங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விலை ஏறிடுது. இதுவே நீங்கள் முன்னாடி இருக்கிற இடத்துல வாங்கும்போது புரோக்கரை வச்சு வாங்கும்போது உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். பழைய சைட் அது ரீசேல் சைட் வாங்கும்போது உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். புது ப்ராஜெக்ட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது கண்டிப்பாக விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அம்யூனிட்டிஸும் இருக்கும். ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வாங்குறீங்கல்ல, அந்த ஒரு திருப்தி இருக்கும்னு வைங்களேன். ஸோ பொதுவாக இன்னைக்கு ஈரோட்டில் இடம் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இடம் வாங்குறவங்களே வீடு கட்டி தரது அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸாக இருந்துட்டு வருது. அது வந்து நிறைய பேர் அதை மக்கள் வந்து ப்ரிஃபரும் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு பில்டிங்கோடைய ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன வருது சார்? முதல்ல வந்து 1500 ரூபா இருந்தது, 1800 ஆச்சு, 2000 ரூபா ஆச்சு. பில்டிங்கோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். ஒவ்வொரு பில்டரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து அந்த இன்ஜினியரை பொறுத்து தான். ஆக்சுவலி நாங்கள் செந்தூர் ஹோம்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸில் பண்ணுறது இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு 2000 ரூபா பில்டிங்க்கு. அது இல்லாமல் அமெனிட்டிஸ்ன்னு சொல்லி போர்வெல், இபி, பிளான் அப்ரூவல், காம்பவுண்ட், இதுக்கு ஒரு 4 லட்ச ரூபா பேக்கேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கிடையாது. கஸ்டமரே வேணாலும் அவங்களே பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு 2000 ரூபா பில்டிங் காஸ்ட். ஸோ இப்போ இன் ஜென்ரலி இப்போ இந்த 2000 ரூபா அப்படிங்கிறதுல வந்து என்னென்ன வந்து உள்ள இன்க்ளூட் ஆகிருக்கும் அண்ட் என்னென்னலாம் நம்ம அடிஷ்னலாக அவங்க வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்? சார் பில்டிங்கில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். A to Z எல்லாமே வந்துடும். ஃப்ளோர் டைல்ஸ், பாத்ரூம் டைல்ஸ், கிச்சன் டைல்ஸ், போர்டிகோ டைல்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இபி, பைப் கனெக்ஷன்ஸ் எல்லாமே A to Z வந்துடும். இந்த போர்வெல்லும் இபி மட்டும் செப்பரேட். அது வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான். எங்ககிட்ட கொடுத்தா 4 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு வீட்டுக்கு, ஒரு 2 BHK வீட்டுக்கு ஒரு 500 அடிக்கு உங்களுக்கு நாங்கள் போர் போட்டு இபி கனெக்ஷனை நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா நீங்கள் தனியாக போனாலும் அந்த 4 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. ஏன்னா நாங்கள் பில்டர்ஸுங்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த 4 லட்சத்துலேயும் நம்ம வந்து அடக்கி கொடுத்துடலாம். ஈரோட்டில் இன் ஜென்ரலி பாஷான ஏரியாஸ் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் நகர் ஆகட்டும், கணபதி நகர், சக்தி நகர், இந்த மாதிரி இந்த ஏரியாஸில் வந்து லேண்ட் வாங்கணும், எனக்கு ஒரு வீடு கட்டணும் அல்லது வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வீடு வாங்கணும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏரியாஸில் இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ரேட் என்ன? அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா எனக்கு சிட்டிக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப ஆக்சசபிளாக இருக்கணும், முனிசிபல் காலனியில் எனக்கு ஏதாவது சைட் இருந்தால் பாருங்கன்னு கேட்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த 2 ஏரியாஸில் இன் ஜென்ரல் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது சார்? ஸ்கொயர் ஃபீட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரல் பார்த்தீங்கன்னா பெரியார் நகர் எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 100 அடி ரோடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு மேலேயே, அந்த கட் ரோடு மேலேயே இருந்துச்சுன்னா அரௌண்ட் 12,000 to 14,000 வரைக்கும் சொல்கிறாங்க சார். ஒரு சில கஸ்டமர் 16,000 சொல்லியிருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா, என்ன திசை, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரண்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது, அதை பொறுத்து தான் நமக்கு டிமாண்ட் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சக்தி நகர்லாம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் 6,000 சொல்கிறாங்க சார். நான் ஒரு தோராயிரமாக தான் ப்ரைஸ் சொல்கிறேன். இதுதான் ப்ரைஸுங்கிறது என்றைக்குமே ரியல் எஸ்டேட்டில் கிடையாது. இன்றைக்கி 6,000 ரூபா இருக்கும், நாளைக்கு ஒரு ஐடி பார்க் சக்தி நகரில் வந்துருச்சுன்னா அதே 12,000 ஆயிரும். ஸோ 6,000 ரூபான்னு ஃபிக்ஸ் ஆனால் தோராயிரமாக நான் சொல்கிறேங்க. முனிசிபல் காலனிலாம் பார்த்திங்கன்னா அந்த அடையார் ஆனந்தமனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் மெயின் ரோடெலாம் பார்த்திங்கன்னா இப்போயே வந்து 10 to 12 வரைக்கும் சொல்கிறாங்க சார். உள்ளே போனால் ஒரு 5,000, 6,000, அதாவது எவ்வளோ நீங்கள் உள்ளே போகிறீங்களோ அவ்வளோ ரேட் வந்து கூடுதலாக உங்களுக்கு வந்துட்டு வரும் சார். ஸோ இதுதான் இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இல்லைங்களா? திண்டல் மெயின் ரோடும் இப்போ நல்லா பீக்காக போகுதுங்க சார். எல்லாம் கார்பரேட் கம்பெனிஸ் வரனால இதுன்னு அதுவுமே 14,000 சொல்லிட்டு இருந்த கஸ்டமர்ஸ் இப்போ 20,000 டிமாண்ட் பண்ணுறாங்க. திண்டலில் 14,000 to 20,000 இருக்கா? எந்த ஏரியாவில் வருது? மெயின் ரோட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் நான் சொல்கிறேன், நாட் ஃபார் ரெசிடென்ஷியல். ஸோ ரோட் பேஸில் இருக்கக்கூடிய லேண்ட். சூப்பர். இன்னைக்கு ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா, ஒரு 15 லட்ச ரூபா தான் என்கிட்ட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்குது, இதில் எனக்கு ஒரு லேண்ட் வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமான்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ப்ராக்டிகலி பாசிபிளாக எனக்கு ஒரு 15 லட்ச ரூபா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட முடியுமா? அப்படி பாசிபிள்னா எங்கே கட்டலாம், எங்கே வீடு கிடைக்கும்? 15 லட்சம் அப்படின்றது ஸ்டார்டிங்காக வேணால் நம்ம வச்சுக்கலாங்க. ஏன்னா 15 லட்சம் அப்படிங்கிறது ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில்
ஒரு 450 to 500 ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம பில்டிங் பண்ணலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போரு காம்பவுண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக பண்ண முடியாதுங்க. ஒன்லி பில்டிங் அப்படின்றப்போ தாராளமாக நம்ம கொடுக்கலாம். அது எப்படி இருக்குன்னா நம்மகிட்டே காமனாக வாட்டர் டேங்க் இருக்குங்க. சைட்டுக்கு நம்மளே வாட்டர் டேப்பும் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இபி அந்த ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் வச்சு ஸ்கொயர் ஃபீட் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா ஒரு 600 to 700 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஏரியாவில் நம்மளதே பார்த்தீங்கன்னா இந்த முத்தூர் டு நத்தக்கடையூர் அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் இருக்குது. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 700 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு 400 to 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒரு பில்டிங் கண்டிப்பாக தரலாம். ஸோ இது இப்போ எனக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு போரோட பக்காவான ஒரு 1 BHK ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வரும் சார்? போரு காம்பவுண்டு ப்ளூ பிரிண்ட் இது எல்லாமே பேக்கேஜ் அப்படின்னாலே கம்பல்சரி சார் சொன்ன மாதிரி ஒரு 4 lakhs கம்பல்சரி வருங்க. அது உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். உடனே வந்து நம்ம போர் போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாம் அதுக்குன்னு ஒரு ஏரியா அலாட் பண்ணி ரோடு பேஸில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் தாராளமாக நம்ம விருப்பப்பட்ட நேரத்தில் நம்ம போட்டுக்கலாங்க. அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட் கட்டாயமாக வாங்கி ஆகணும். ஏன்னா லோன் போகிறோம் இல்லை போகலை அப்படின்னாலும் ப்ளூ பிரிண்ட்டு மற்ற செலவுகள் 3 லட்சம் கம்பல்சரி எக்ஸ்ட்ரா செலவு ஆகுங்க. நீங்கள் ஒரு 15 லட்ச ரூபா வீடு பார்க்குறீங்கன்னா 15க்குள்ளேயே கிடைக்குமா அப்படின்னா வீடு கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்ன்றதை மக்கள் அதை கருத்தில் கொண்டு நம்ம பார்த்துறது பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 15லேருந்து ஒரு 20 லட்ச ரூபா 15 நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 20 அப்படின்றது கம்பல்சரி கிடைக்குங்க. எல்லா ஃபெசிலிட்டி கண்டிப்பாக எப்பவுமே நாம் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அதே ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்க்குறத விட ஒரு 3 to 5 lakhs அந்த வேரியேஷனில் நமக்கு பார்க்கத்தான் மட்டும்தான் கிடைக்குங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ் கையில் இருக்குங்க. பிபிஎம் கார்டன் சொல்லிட்டு நம்ம முத்தூட்டு நத்தக்கடை ரோட்டில் போட்டிருக்கோம். இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளோடு டு சென்னிமலை ரோட்டில் உழவன் நகர்னு சொல்லிட்டு போட்டிருக்கோங்க. அந்த ஏரியாக்களில் நாங்களே பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்டுக்கு பிளான் போட்டு எங்களால் கட்டித்தர முடியுங்க. இன்கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி காம்பவுண்ட் போர் வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 3 lakhs கம்பல்சரி அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஈரோடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 15 லட்ச ரூபாயில் பண்ண முடியாது, ஒரு 20 லட்ச ரூபா இருந்தால் கம்ஃபர்டபுளான ஒரு வீடு இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் ஒரு 2 BHK வேணும், அதுவும் எனக்கு கார்பரேஷன் லிமிட்டில் வேணும்னு வாங்கக்கூடியவங்க அந்த மாதிரி வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குங்களா? கார்பரேஷன் லிமிட்டுங்கிறது ஆப்வியஸ்லி ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்னு மக்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா பாசிபிள்? அது பண்ணலாங்க சார். இப்போ எங்களுது சித்தோடு இருக்குல்ல, சித்தோடு கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுது பசுமை நகர்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். அதில் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணித்தரோம். டபுள் பெட்ரூம் வீடோட போரு, இபி, பிளான் அப்ரூவல், காம்பவுண்டு எல்லாமே அவங்க எதுவுமே இல்லை, சாவி கொடுத்துருவோம். 45 லட்ச ரூபா. அதில் 40 lakhs, அதாவது அவங்க ப்ரிஃபரபிள், அதாவது ஒரு 80,000 அதாவது அவங்களோட சேலரி 80,000 இருந்தாலோ ஐடி ப்ராப்பராக இருந்தாலோ ₹1 கூட அவங்க கொண்டு வர வேண்டாம். அப்படியே முழுசாக லோன் போட்டு கொடுத்துருவோம். கையில் சாவி கொடுத்துருவோம். அவங்களோட பேப்பர் மட்டும் கொடுத்தாங்கன்னா போதும். இது மட்டும் இல்லை, பெருந்துறை நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் கார்பரேஷன் லிமிட் கிடையாது. இருந்தாலும் நந்தா இன்ஜினியரிங் காலேஜில் சுற்றி உங்களுக்கு காலேஜ் தான். பெருந்துறையில் பார்த்திங்கன்னா நந்தா லா காலேஜ், அதாவது எங்கள் சைட் பார்த்தீங்கன்னா நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ச்சுக்குள்ளே உள்ளே வரீங்க. உள்ளே வந்துட்டு பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 போட்டிருக்கோம். பேஸ் 4 பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பேஸ் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் கிட்ட போய் ஜாயின்ட் ஆயிரும். அப்போ முன்னாடி இன்ஜினியரிங் காலேஜ், பின்னாடி மெடிக்கல் காலேஜ், லா காலேஜ், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், சுற்றி காலேஜஸ் தான். இதுக்குள்ளார என்னால் 45 லட்ச ரூபாய்க்கு டபுள் பெட்ரூம் வீடு, போரு, இபி, பிளான் அப்ரூவலோட கொடுக்க முடியும். இல்லை இதில் இடம் வாங்குறாங்க, அவங்களுக்கு வாடகைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட தாராளமாக ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணாங்கன்னா மாதம் ஒரு 25,000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி தர முடியும் என்னால். எனக்கு ஈரோட்டில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ கோயம்புத்தூரோட மார்க்கெட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீடு ஈரோட பொறுத்த வரைக்கும் வீடு மட்டும் தான் வரும் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸாகவே இருக்குது. பட் ஆனால் கோயம்புத்தூரை பார்க்கும்பொழுது நீங்கள் இப்போ கூட நீங்கள் யார் வேணாலும் சோஷியல் மீடியாலையோ இல்லை வீடியோஸ் யூடியூப்பில் அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டான வீடியோஸ் போடுறத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டீரியர் பண்ண வீடு தான் வந்து ஒரு 70 லட்ச ரூபா விற்கிறாங்கன்னா இங்கே இன்டீரியர் பண்ணாமே 1 கோடி ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி ஈரோட்டில் வந்து விற்கிறாங்க. அப்போ இன்டீரியர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈரோட்டில் ஒரு ஆப்ஷனாக மாறிட்டு வரதுக்கான ரீசன் என்ன சார்? இது மாறிட்டு வரதில்லை, இப்படி தான் இருக்குது, ப்ராக்டிஸாக இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன? நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு 70 லட்ச ரூபா வீடுன்னா 1 கோடி ரூபாய்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னு. அந்த இன்டீரியருக்காக நீங்கள் 30 லட்ச ரூபா செலவு பண்ண முடியுமா? இது வந்து ஹவுசிங் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தான் பண்ணுறாங்க. காசா கிராண்ட், ஜி ஸ்கொயர் இந்த மாதிரியான பெரிய பெரிய ப்ராஜெக்ட் தான் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடத்த மட்டும் வாங்கிட்டு ஜனங்கிட்டது அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு தான் அந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவங்க அந்த இன்டீரியர் காஸ்ட்டும் அதோட இன்க்ளூடிங் பண்ணி உங்களுக்கு அதிகபட்ச ரேட்டு தான் உங்களுக்கு வரும். நாம் நினச்சா ஒரு இன்டீரியர் டோட்டல் ஒரு வீட்டுக்கே 2 லட்ச ரூபாயிலும் பண்ணலாம், 20 லட்ச ரூபாயிலும் பண்ணலாம். அப்படிங்கும்போது அது கஸ்டமரோடைய தலையில் தான் போய் விடுது. ஈரோட்டில் பொறுத்த வரைக்கும்
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஹவுசிங் ப்ராஜெக்ட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு இன்றைக்கி யாரும் தயாராக இல்லை. இன்றைக்கி ஒரு வீடு கட்டினா ஒரு 50 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து செலவாகுதுன்னா அந்த வீடு கட்டி முடிக்கிறது 6 மாதம் செலவாகும். அந்த 6 மாதத்துக்கு அதுலேயே ஒரு 10 வீடு போடுறாங்கன்னா என்ன காஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க. அதுக்கான வட்டியெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். அப்படிங்கும்போது இன்றைக்கி பெரிய லெவலுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரொமோட்டர்ஸ் வந்து யாருமே தயாராக இல்லை. பட் ஆனால் அது கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க இல்லையா, ஏன் ஈரோட்டில் பண்ணுற ப்ராக்டிஸ் வரல அப்படிங்கிறது தான். பண்ணலாம். இங்கே மேக்ஸிமம் நீங்கள் ஈரோட்டில் மிடில் கிளாஸ் தான் அதிகம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான ஒரு வீட்டோடைய பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 50 லட்சம் தான். ஒரு 2 BHK நீங்கள் வீடும் அப்படின்னா ஒரு 50 லட்ச ரூபா தான். அதுக்கு தாண்டி வர்றது ரொம்ப ரேர் தான். இப்போ 1 crore 1.5 crore இந்த மாதிரியெல்லாம் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் தான். அப்படிங்கும்போது காஸ்ட் வைஸ் நம்ம கம்மியாக கொடுத்தா தான் கஸ்டமரே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்டீரியர் உங்களோட ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, இல்லை அந்த பில்டர் கட்டியே நீங்கள் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், அதுதான் பெஸ்ட். ஸோ அடுத்த ஒரு கொஷின் கேட்கணும்னு நினச்சதுன்னா, இப்போ ஈரோட பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். பொதுவாக எல்லா ஊர்லேயுமே லேண்ட் வாங்கும்போது ஒரு சில சென்டிமெண்ட்ஸ் பார்ப்பாங்க. இப்போ சென்னை எடுத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் மின்மயான இருக்கும், பக்கத்துலேயே வீடு இருக்கும், கடை இருக்கும், எல்லாமே அது ஒரு காமனான ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஈரோட பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சென்டிமெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷலி பார்க்குறாங்க, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாற்றலாமா, இல்லை வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? மெயின் என்னென்னா பார்த்தீங்கன்னா சவுத் பேஸன் நார்த் பேஸான்னு கேட்பாங்க. தெற்கு வாசல் அப்படிங்கிறது வந்து அவாய்ட் பண்ணாமே இருக்காங்க. அதான் அது தவறு. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். 100 பிளாட் ஒரு லேஅவுட்டில் போடுறீங்கன்னா அதில் உங்களுக்கு நார்த் பேஸும் ஈஸ்ட் பேஸ் எத்தனை வரும்? ஒரு 15 வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறதெல்லாம் சவுத் வெஸ்ட்டு தான் இருக்கும். அப்போ அதை அவங்க விற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அது ஒரு கல்ச்சர் மாதிரி ஆகிடுச்சு. சவுத்து நான் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி சவுத் பேஸில் வீடு கட்டி குடிக்கிறது நல்லா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது ரொம்ப அவாய்ட் பண்ணணும். மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெனரலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இருந்தாலும் நீங்கள் இருக்கலாம், சொன்ன மாதிரி இந்த மாதிரி சுடுகாடு இருந்தாலும் இருக்கலாம். மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட்டை அவாய்ட் பண்ணுறாங்க. அது ஏன்னா புரியல. நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நாக்கடை வீதியோ அல்லது ரோடு சக்தி ரோடோ எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் மேட்டூர் ரோடு எதில் எடுத்துக்கிட்டாலும் சவுத் வெஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி அங்கே வந்து எத்தனை கடைங்க வந்திருக்கு, எத்தனை ஷாப்ஸ் வந்திருக்கு, அவங்களாம் இப்போ நல்லா தானே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் சவுத் வெஸ்ட்டில் வீடு கட்டி நல்லா ப்ரொடியூசரானவங்க கூட இருக்காங்க. அது வந்து ஒரு மோசமான கல்ச்சர். அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதை வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து லேண்டு வந்து இன்னும் பெட்டரான ப்ரைஸிங்லேயும் கிடைக்கும் அண்ட் இதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் இப்போது செந்தூர் ஹோம்ஸில் ஒருத்தங்க அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்ககிட்ட இப்போ என்ன கரண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது? எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வில்லோட்டில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. பெர் ஸ்கொயர் ஃபீட் 1200 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி, தார் ரோடு, ட்ரைனேஜ், வாட்டர் ஃபெசிலிட்டி, இபி ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்பாப்பேட்டையில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அங்கே வந்து 1800க்கு நான் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருமாண்டம்பாளையத்தில் ஒரு ப்ராஜெக்ட் லோ பட்ஜெட் வேணுங்கிறவங்க ஒரு 750 பெர் ஸ்கொயர் ஃபீட்டு, அதிலே பார்த்தீங்கன்னா 20 வீடு நாங்கள் கட்டி கொடுத்துருவோம். செந்தூர் ஹோம்ஸில் நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா ஒரு பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு லேஅவுட்டில் போய் ஒரு இடம் வாங்கினீங்கன்னா அதில் வீடு வந்தால் தான் அந்த இடத்துடைய மதிப்பு ஏறும். ஸோ அந்த வேலையை நாங்களே செஞ்சுருவோம். வீடு நாங்கள் வந்து லேஅவுட் போடுறது இல்லாமல் 2 வீடு 3 வீடை நாங்களே கட்டி அதை விற்று சேல்ஸ் பண்ணி கொடுப்போம். அப்போ நீங்கள் அந்த இடத்துல இடம் வாங்கும்போது குயிக்காக உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆகும். இன்றைக்கி கம்பேரிட்டிவ்லி இன்றைக்கி ஈரோடில் நிறைய ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் இருந்தாலுமே செந்தூர் ஹோமோட மேஜர் அட்வான்டேஜ் இது வந்து எங்ககிட்ட இது இந்த பர்பஸ்க்காக வரலாம் அப்படின்னா என்ன? அதுதான் மெயின் வந்து உங்களுக்கு எல்லா வசதியும் நாங்கள் உங்களுக்கு இடம் வேணாலும் வாங்கி கொடுப்போம், வீடு வேணாலும் நாங்களே கட்டி கொடுத்துட்றோம், லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம், அந்த இடத்த டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றோம். ஒரு லேஅவுட்டுக்கு என்னென்ன அமெனிட்டிஸ் வேணுமோ எல்லாமே எங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து ஈஸி அக்சஸ். அதாவது நீங்கள் ஒரு இடம் வாங்கணுன்னா நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது அமெனிட்டிஸ் தான். அது நிறைய பேர் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அது ஏன்னா எனக்கு தெரியலை. நீங்கள் ஒரு கரண்ட் கம்பு இப்போ உங்கள் வீட்டுக்கு போடணுன்னாலும் 40,000 செலவாகும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ட்ரைனேஜ் ஒரு 2 நாளைக்கு மழை பெஞ்சால் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்கக்கூடாது லேஅவுட்டில். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் டிவிலேயே பார்த்துருப்பீங்க. சென்னையிலெல்லாம் மழை வந்ததுன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் இடம் வாங்கும்போது கவனிக்கும். அது இல்லாமல் வாட்டர் ஃபெசிலிட்டி அதுக்கு பண்ணியிருக்காங்களா, அது ரொம்ப ரொம்ப பார்க்கணும். இன்றைக்கி ஒரு லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு எத்தனை அடிக்கு போட்டிருக்காங்க, அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். எத்தனை சுற்றி சரௌண்டிங்கில் எத்தனை வீடுகள் இருக்குது அதையும் நீங்கள் ரொம்ப கவனித்து பார்த்து அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த இடம் நல்ல க்ரோத் நல்ல ஈல்டு கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியா, கமர்ஷியல் ஏரியாஸ் அப்படிங்கிற எல்லாமே தாண்டி ஈரோடு மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு தோட்டம் வாங்கணும், ஒரு அக்ரி லேண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு
தனி ஒரு கனவாகவே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஏக்கராவது மினிமம் ஒருத்தங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்தெந்த ஏரியாஸில் என்னென்ன மாதிரி ப்ரைஸிங்கில் இருக்குது, எந்த ஏரியாவை அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாம்? சார் பூந்துரை, மொடக்குறிச்சி, சிவகிரி, அரச்சலூர், பவானி, அந்தியூர், அப்புறம் சத்தியமங்கலம் இங்கெல்லாம் வந்து வாங்கலாங்க சார். நல்ல தனி வசதி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 lakhs போட்டால் நல்ல தோட்டம், அதாவது கட் ரோட் மேலே வாங்கலாங்க. மினிமம் பட்ஜெட் சொல்கிறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 lakhsக்கே நல்லாதாவே முத்தூரில் இருந்துச்சுங்க சார். இப்போ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரிபிள் த ரேட் ஆயிடுச்சு. ஸோ நல்ல ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா மினிமம் 60 to 70 lakhsல ஒரு 60 to 70 லட்சம் ரூபா இருந்தால் ஒரு ஏக்கரா வந்து வாங்கலாம். ஆனால் அந்த மாதிரி சின்ன பிட்டை ஒரு ஏக்கர் மட்டும் வேணுங்கிறது ரொம்ப விற்கிறது ரொம்ப ரேர். வந்தால் பல்காக ஒரு 5, 10, 15. ஆமாம், ஒரு ஏக்கர் விற்கிறது வந்ததுனாலும் டக்குன்னு சேல் ஆயிரும் இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் எங்ககிட்டயே வந்து 60 லட்சம் நாங்கள் தோட்டம் வாங்குறோம், நாங்கள் பெங்களூரில் இருக்கோம், நாங்கள் இங்கே வந்தால் ஃபார்ம் ஹவுஸ் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. எங்களால் பூர்த்தி பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் லேண்டும் இல்லைங்க. எல்லாருமே வந்து கட் ரோட் மேலேயே கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பூந்துரையிலேருந்து போனால் ஒரு 5 கிலோமீட்டர்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அந்த ரோடு மேலேயே கேட்குறாங்க. மண் தடம்னா அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கட் ரோடு மேலேயே கேட்குறாங்க. ஸோ அதனால தான் எங்களால் இது பண்ண முடியல. ஓகே. ஸோ ஒரு 60 ஒரு 70 லட்ச ரூபா இருந்தால் இன்றைக்கி ஒரு ஏக்கரா வந்து வாங்கலாம். ஓகே. பொதுவாக இன்றைக்கி உட்காந்துருக்க 4 கெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ரமோட்டர்ஸ் வந்து இருக்காங்க. நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருக்கும் பொழுது லைக் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார்? இப்போ நான் உங்ககிட்ட வரதுக்கும் இன்றைக்கி ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட போகிறதுக்கும் லைக் எது வந்து கிளைண்ட் அஸ் மக்களுக்கு வந்து இது அட்வான்டேஜாக இருக்கும்? ப்ரைஸிங் கம்மியாக இருக்குமா, இல்லை டிரான்ஸ்பரன்சி, என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இப்போ உங்ககிட்ட? சார் இப்போ சார் இருக்காங்க, மேடம் இருக்காங்க, சார் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு லேஅவுட் எடுத்துருவாங்க. நாங்கள் அதையும் ப்ரொமோட் பண்ண முடியும். எங்களால் அதையும் ப்ரொமோட் பண்ண முடியும். இப்போ நாங்கள் கஸ்டமர் வந்து போய் காட்டுவோம், சார் இங்கெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்குது, இது இருக்குது அப்படின்னு. அவங்க பிடிச்சதுன்னா உடனே வந்துட்டு அவங்களே பேசிடுவாங்க. நாங்கள் வந்து டைரக்ட் டீலிங் தான், நோ இது. நாங்கள் இப்போ கஸ்டமர் வராங்கன்னா சார்கிட்டே விட்டுருவோம், சார் த பெஸ்ட் ப்ரைஸ் என்னவோ அதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கே வேணாங்க, எங்களுக்கு வந்து டவுனில் பண்ணி கொடுங்க, இல்லை கமர்ஷியல் ஏரியா பண்ணி கொடுங்க. ஸோ எல்லா டைப் நம்பர் ஆஃப் இது வந்து இருக்குது. அக்ரிலேண்டு, ஃபார்ம் ஹவுஸு, வீடு, தோட்டம், காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அவங்க கூடயும் நாங்கள் டைப் பண்ணிப்போம். லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கூட ரீசேல் சைட்ஸையும் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, as well as இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் கூடயும் நீங்கள் அந்த வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் சார். ஏன்னா இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தால் தான் எங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வராங்க, அவங்களுக்கு லீகல் பார்க்க தெரியல, அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு ப்ரோக்கர் கிட்ட வரதுங்கிறது ஒரு ஏஜென்ட் கிட்ட வரதுக்கான ஒரு மேஜர் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஆஸ் அ கிளைண்ட்டாக இப்போ ஒருத்தங்க வந்து வராங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் உங்கள் சைட்லேருந்து பார்த்து நீங்கள்? சார் ஒரு கிளைண்ட் வராங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இடத்த கூட்டு போய் காட்டுவோம் சார். அவங்களுக்கு இடம் பிடிச்சது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மினிமம் அமௌண்ட் போடுங்கன்னு சொல்லுவேங்க சார். ஒரு 10,000 போடுவாங்க. அடுத்தது வந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்குவோம். இப்போ நீங்களே ஒரு அங்கே இடம் வைக்கிறீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்குவோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஈஸி, யார் பேரில் அந்த பத்திரம் வந்து யார் பேரில் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஈஸி ஃபார் 30 years பார்ப்போங்க சார். அது ஒன்று. அடுத்தது பட்டா சிட்டா உங்கள் பேரில் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது வந்து லீகல் ஒப்பீனியன் நாங்களே வந்து அட்வொகேட்ஸ் கிட்டே வச்சுருப்போம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இல்லை நாங்களே பார்த்துக்குறோன்னா நாங்கள் வந்து அது இது பண்ண மாட்டோம். இல்லை நீங்கள் வந்து யாராவது ஜாயின் பண்ணி விடுங்கன்னா இருக்கிறதுலே யார் பெஸ்ட்டாக லீகல் வந்து பார்க்குறாங்களோ அவங்ககிட்ட பார்த்துருவோம். இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து நல்ல நாள் பார்த்து அவங்க வந்து கரையம் பண்ணுவாங்க. நாங்கள் கரையம் பண்ண முடிச்சக்கப்புறம் கூட லாஸ்ட்டாக வந்து அந்த டாக்குமெண்ட்ஸு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வாங்குற வரைக்குமே நாங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணி எல்லாமே கொடுக்குறோங்க சார். ஸோ பொதுவாக இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் ஒரு ப்ரிகாஷனாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல இப்போ ஈரோட்டில் எனக்கு அது ப்ராக்டிஸ் இருக்கான்னு தெரில. இப்போ சென்னை அந்த காஞ்சிபுரம் சைட்லாம் பார்க்கும்போது இந்த டபுள் டாக்குமெண்டிங் இஷ்யூஸ் வந்து இருக்கும், அல்லது வந்து ஹெச்ஆர்என்சி லேண்டை வந்து சேல் பண்ணிட்டாங்கன்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அது ஈரோட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? அந்த மாதிரி இப்போ ஒருத்தங்க ப்ரிகாஷனாக இருக்கணும், ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா என்னென்ன பார்க்கணும் சார்? கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணுங்க சார். அதுக்கு தான் அந்த லீகல் டீம்னு நான் சொன்னேங்க சார். அந்த லீகல் டீம் கிட்ட ஒரு சில பேர் எஸ்டேட் பண்ணுவாங்க, லீகலுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டேட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எஸ்டேட் பண்ணாமல் கண்டிப்பாக லீகல் டீம் கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டுனா அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே A to Z வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இது கவர்மெண்ட் லேண்டா, இது எங்கே வருது, என்ன பட்டா, என்ன இது சிட்டா, எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பார்த்துருவாங்க. ஈரோடில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. மேக்ஸிமம் 70 to 80% கிடையாது. 20% நம்ம செக் பண்ணுற, நம்ம லேண்டு வாங்க போகிறோம், நம்ம காசு போட்டு வாங்கினால அது செக் பண்ணுறது நம்மளோட. ஸோ ஒரு நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்டயோ ஒரு கம்பெனிக்கிட்டயோ போகும்பொழுது இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க முடியும் இல்லைங்களா? இன்னைக்கு ஈரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, ஃபஸ்ட் டைம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி கொஞ்ச நாளில் வரக்கூடிய ஒரு ஷாக் என்னென்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸை பார்க்கும்பொழுது என்னடா வீட்டு வாடகை அளவுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏறிடுச்சு அப்படிங்கிறது எல்லாருமே சர்ப்ரைஸாக ஷாக் ஆகக்கூடிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி ப்ராப்பர்ட்டிக்கான டேக்ஸ் வந்து என்னென்னலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா, ஒரு வீடு வாங்கினாவோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா என்னென்னலாம் டேக்ஸ் கட்டணும், அது இன்றைக்கி கரண்ட் இது சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது சார்? கார்ப்பரேஷன் லிமிட்டில் நம்ம இடம் வாங்குகிறோம் அப்படின்னா காலி இடத்துக்கும் டேக்ஸ் கம்பல்சரி கட்டணுங்க.
ஏன்னா டேக்ஸ் கட்டினா மட்டும்தான் நாளைக்கு நம்ம ப்ளூ பிரிண்ட் போகிறதோ வீடு கட்டுறதுக்கு எது பண்ணாலும் கம்பல்சரி டேக்ஸுங்கிறது கம்பல்சரி ஆகிடுச்சுங்க. முதல்ல கம்மியாக இருந்தது, இப்போ ரீசெண்டாக பாதாள சாக்கடை ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டேக்ஸ் எல்லாமே டபுளுக்கு மேலேயே அதிகமாகிடுச்சு. அந்த பில்டிங் ஏரியா பில்டப் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் அதிகமாகிடுச்சுங்க. ஸோ டேக்ஸுங்கிறது ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட்க்கு. இருந்தாலும் மக்களுக்கு அதாவது ஸ்கொயர் ஃபீட் அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். காலி இடத்துக்கும் டேக்ஸ் கட்டுறதுன்றது கொஞ்சம் அதிகம் தான். நம்ம கமர்ஷியல் அசட் டேக்ஸ் கட்டுறதுன்றது ஓகே, காலி இடத்துக்கு டேக்ஸ் வாங்கி போட்டுட்டு கட்டுறதுன்றது மக்கள் கொஞ்சம் அதிகம்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ இன்னைக்கு டேக்ஸுங்கிறது முன்னே இருந்ததோட ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ இன்னைக்கு டபுள் அப்படியே மடங்கு மேலேயே ஆயிடுச்சு. முதல்ல வந்து வீடுன்னு இருந்தாலே வீட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸ்ன்னு இருந்தது. இப்போது அந்த பாதாள சாக்கடை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் எடுக்கக்கூடிய அந்த அவுட்லெட் பைப் சைஸுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது நமக்கு ஒரு ஈபிக்கோ என்ன சர்வீஸ் எடுக்கிறோனாலும் ஃபஸ்ட்டு பாதாள சாக்கடை வரி கட்டியாச்சா, சொத்து வரி கட்டியாச்சா, ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அது ஒரு சிலர் வந்து பர்டிகுலராக வேணுனே கூட ஒரு சிலர்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் 6 இயர்ஸாக கூட கட்டாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கிறது நல்லது தான். அது அந்த ஏரியா அது அசட்டு கமர்ஷியலுக்கு ஓகே, ஆனால் காலி இடங்களுக்கு அது கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயந்தான். ஸோ அடுத்தது வந்து முதல்ல வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாதாள சாக்கடைங்கிறது ஒரு மேண்டட்டரி ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல தண்ணி கனெக்ஷனுக்கு வந்து ஒரு ஏரியாவில் தோன்றாங்க. அடுத்து கேஸ் பைப் லைனுக்கு வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த ஒரு 5 இயர்ஸில் வந்து இன்றைக்கி பாதாள சாக்கடைங்கிறது ஓரளவுக்கு மேஜரான ஏரியாஸில் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்க கண்டிஷனில் வந்து கேஸ் லைன்ஸும் அண்ட் நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து மேண்டட்டரி ஆகிடுமா அல்லது எப்படி இருக்கும்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? இப்போ பாதாள சாக்கடையே நம்ம பார்க்குறோம், எவ்வளோ சைடில் வந்து தண்ணி வெளியில் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அந்த இதுவும் நம்ம முன்கூட்டியே கவர்மெண்ட் வந்து அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃப்யூச்சரில் அந்த ரீஒர்க் அப்படின்றது ஒன்று இருக்காது. ஸோ அதுக்குண்டான ஸ்பேஸ் கொடுத்து கரெக்டாக முதல்லையே ஸ்ட்ராங்காக கொஞ்சம் டெப்த்தாக கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்பல்சரி இருக்குங்க. இப்போ சொல்கிற மாதிரி விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் எப்போ தார் ரோடு போடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு நாங்கள் தோண்டிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஈரோட்டில் இப்போ நிறைய ஏரியாவில் இருக்குது. நாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு டவுனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே பெரிய ஹெட்டாக்காகவே இருக்குது. இப்போது எங்கே தோண்டி போட்டிருப்பாங்களோ ரோட்டை பிளாக் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஈரோட்லேயே இருக்கிறவங்களுக்கு ஓகே, புதுசாக இப்போ நம்ம கோயம்புத்தூர் சேலத்துலேருந்து வர ஆட்களுக்கு இப்போ சென்னிமலை ரோடு போகிறதுனா அவங்களுக்கு வழி தெரியாது. ஸோ அது வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் முன்கூட்டியே இந்த ஏரியாவுக்கு ஆல்ட்ரேஷன் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 5 வயசாக இருக்கும்போது வந்து இந்த இடத்துல வந்து சோலார் பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு 30 வயசு ஆச்சு, இன்றைக்கி தான் சோலார் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு. டெக்ஸ் வேலிக்கு வந்து அடிக்கல் நாட்டின போது அப்போ போய் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நான் குழந்தையா இருக்கும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சு நாங்கள் பக்கத்தில் வீடு பார்க்கும்போது அப்போ தான் வந்து டெக்ஸ் வேலியே முடிஞ்சிருந்தது. ஸோ அடுத்த 10 வருஷத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஈரோடில் என்னென்னலாம் இருக்குது, அங்கே நீங்கள் இப்போவே இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அடுத்த 10 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் தருங்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன ஏரியாஸில் இருக்குது? ஈரோட்டில் அப்கமிங் டெவலப்மெண்ட் நிறையா இருக்குங்க. ஈரோடு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஈரோடு மெட்ரோ வருதுன்னு அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. 10 இயர்ன்றப்போ கம்பல்சரி வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் போயிட்டுருக்குங்க, அடுத்து கண்டிப்பாக ஈரோடும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போது சங்ககிரி டு அந்த வெள்ளகோயில் பைபாஸ் ரோடு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது அவுட்டர் ரிங் ரோடு ஃபேஸ் 1 வந்துருச்சு, ஃபேஸ் 2 பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரோடு அவுட்டர் ரிங் ரோடு ஃபேஸ் 2 வரும்போது சவுத் சைடு இன்னும் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சவுத் சைடும் வெஸ்ட் சைடும் நீங்கள் போகிறது இன்னும் பெட்டருங்க. நான் ஆல்ரெடி கிழக்கு டவுன் தாண்டிட்டோம்னாலே டிஸ்ட்ரிக்ட் நம்மளுக்கு கம்மி தான். கருங்கல்பாளையத்தை தாண்டிட்டோம்னாலே பள்ளிப்பாளையன்றது டிஸ்ட்ரிக்டே சேஞ்ச் ஆயிரும். ஸோ நமக்கு சவுத் சைடும் வெஸ்ட்டும் நம்ம போய்க்கிறது பெட்டருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். குளம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ பஸ் ஸ்டாண்டு வர்றது நம்மளுக்கு இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட் தாங்க. ஸோ குளத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு 1000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் இன்டீரியர் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனாலே ஸ்கொயர் ஃபீட் 3000 ரூபாய் அப்படின்ற ரேட் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா ரெசிடென்சியல் அந்த ஏரியாக்கள் இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. ரெண்டலுக்கு கட்டி விட்டாலும் முதல்ல ஆப்ஷன் கம்மியாக இருந்தது, என்ன வாடகை வரப்போகுதுன்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ ஈரோட்டில் ரெண்டலுக்கு நிறைய பேர் விரும்பியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஏரியா பெருந்துறைக்கு நியர்பையில் கொஞ்சம் அவுட்டரில் வரவங்களுக்கு இன்னும் பெட்டராகவே இருக்குது. எஜுகேஷன் பீப்புள்ஸ் பெருந்துறை சரௌண்டிங் பார்க்குறாங்க. நம்ம ரெசிடென்சியல் கமர்ஷியல் பார்க்குறவங்களுக்கு சித்தோடு ஏரியா செட் ஆகுங்க. இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளோடு டு சென்னிமலை மொடக்குறிச்சி அவுட்டர் அந்த மாதிரி ஏரியாக்களில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரீசேல் ஆப்ஷன் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ மக்கள் வாங்குற இன்வெஸ்ட்மெண்ட்னாலே ஒரு மினிமம் ஒரு 200 rupees ப்ராஃபிட்ன்றது கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய பீப்புள்ஸ் அந்த மாதிரி போனாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குங்க.
ஸோ இன்னைக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே எனக்கு மாதம் 1,00,000 ரூபா வாடகை வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸுக்கு எனக்கு நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஆப்வியஸ்லி யாராவது கேட்டிருக்கலாம். ஸோ எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது நியராக சொல்லணுன்னா ரிங் ரோடு பக்கத்துலேயே நம்ம சைட் எடுத்து ரெண்டலுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெயினாக ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறாங்க. அந்த ஏரியா தண்ணி இருக்கா மெயினான விஷயம். ஏன்னா ஒரு சில ஏரியாவுக்கு வாடகைக்கு வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் வாங்கி ஊற்றணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ தண்ணி இருக்கா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சிஸ்க்கு பக்கமாக இருக்கா, ஸ்கூலிங் காலேஜ் இந்த மாதிரி நியர்பையில் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ரிங் ரோடு அண்டு பெருந்துறை அவுட்ரு கொஞ்சம் முன்னாடி அந்த பெருந்துறை ரிங் ரோடு அவுட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சரௌண்டிங் நம்ம போய்க்கிறது நம்மளுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ரெண்டலுக்கு, ஆக்சிஸ்க்கு, ஆஃபீஸ், ஜாப் எல்லாத்துக்குமே அது பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய பீப்புள்ஸ் அந்த சரௌண்டிங் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். நான் முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருந்தது அப்படிங்கிறது வந்து அந்த நசீனூர் ரோடு எடுத்துக்கும் போது முதல்ல வில்லரசம்பட்டி இருந்தது, இப்போ நசீனூர் ஆயிடுச்சு. இப்போ நசீனூரை தாண்டி அந்த NH எல்லாம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அடுத்த 10 வருஷத்தில் ஈரோடு வந்து இன்னும் விரிவடையும் பொழுது எந்தெந்த ஏரியாவெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம்? ஸோ எந்தெந்த ஏரியாவெல்லாம் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த 10 வருஷத்தில் அதெல்லாம் சிட்டி ஆயிரும், டெவலப் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு சித்தோடு டைடல் பார்க் வருதுல்ல, அதனால் கண்டிப்பாக ஓகே ஒரு ப்ரொபோசல் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மடங்கு க்ரோத் சித்தோடு கிடைக்கும். ஏன்னா அதுதான் மெயின், மற்றதெல்லாம் அடுத்தது தான். நீங்கள் சொல்கிற மாதிரி நசீனூர் ரோட்ல வந்து பெருசாக இப்போவே வந்துருச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நசீனூர் ரோடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஏரியா வசந்தம் வெறும் 25,000 ரூபாய்க்கு ஒரு காலத்தில் முன்பணம் கட்டினா வீடு கட்டி கொடுத்த காலம், வெறும் 25,000 முன்பணம் கொடுத்தா வீடு கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே ஏரியாவில் இன்னைக்கு 60 லட்சம் 70 லட்சம் 1 கோடி ஆயிடுச்சு. சரிங்களா, அது ஒரு கான்செப்ட்டு. அப்புறம் நான் தான் எங்களோட ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா நான் சத்தியம் கார்டன் தான் இப்போவும் சொல்லுவேன். அதுதான் எனக்கு வந்து உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, அதாவது வாங்குற கன்சியூமர்ஸ்க்கும் சரி எங்களுக்கும் சரி உண்மையாலுமே நல்ல ப்ராஃபிட். அதாவது இன்னைக்கு இப்போ நான் 1600 கொடுத்துட்ருக்கேன், முதல்ல 800க்கு ஆரம்பிச்சோம். அதான் நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எல்லாம் சுற்றி காலேஜஸ். ரெண்டாவது அத்திக்கடவு திட்டம் 24 மணி நேரமும் தண்ணி வரும். முன்னாடி வாய்க்கால் இருக்குது, வருஷத்துலேயே 10 நாள் தான் தண்ணி இருக்காது, மீதி எல்லா நாளும் தண்ணி இருக்கும். அப்போ அந்த இதுவும் இருக்குது, காலேஜ் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கோம். அதனால் உள்ளே வந்தோன்னே எனக்கு இந்த ஏரியாவில் தான் எங்கே வீடு இடம் வாங்கினாலும் திரும்ப உள்ளே வந்துட்டு எனக்கு இதில் ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. நாங்கள் என்ன ரேட் சொன்னாலும் வாங்கிக்குவாங்க. நான் 800 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் 1200 பேஸ் 2, 1500 பேஸ் 3, இப்போ 1800 பேஸ் 4 போட போகிறோம். எப்படி போட்டாலும் விற்கும் அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும். ஏன்னா ப்ரொஃபஸர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு அந்த வந்து தங்கி இருந்து படிக்கிறாங்கல்ல, பாட்டி தாத்தாவோட வந்து அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே வந்து இப்போ அவர் செந்தூரே எடுத்துக்கோங்க, அவர் அங்கே பண்ணுறதை விட எங்களோடதில் சத்தியமில் ஒரு வீடு கட்டி இந்த சின்ன சின்ன ரூம்ஸ் கட்டி கொடுத்தாருன்னா நல்லா டெவலப் ஆகும். இன்னைக்கு ஈரோட்டில் ஒரு கன்சர்னாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சேஃப்டி அப்படிங்கிறது மேஜராக வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. நிறையா தெஃப்ட், ராபரிஸ் எல்லாம் வந்து அங்கங்கே வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் சேஃபான கம்யூனிட்டி எங்கெங்கெல்லாம் பெட்டராக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து மக்கள் எங்கெங்கெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம்? அது ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு போயிட்டு தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஏரியா சொல்லுங்கள், இங்கெல்லாம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஏரியாஸ்? பெரியார் நகர், ஜெய்சி ஸ்கூலு, வில்லரசம்பட்டி, வேட்டுவபாளையம், இந்த ஏரியாலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இதான். அதான் ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ளே போயிட்டோம்னா சேஃப்டி. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம தள்ளி தான் போடுவோம் எப்படி இருந்தாலும். ஆனால் அதே ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே செந்தூர் சார் சொல்கிற மாதிரி நாங்களும் வீடு கட்டிடுவோம். ஏன்னா அதுதான் டெவலப்மெண்ட்டுக்கான முதல் இது. இல்லைன்னா சைட் அப்படியே தான் இருக்கும், எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது டெவலப் ஆகாது. ஸோ இப்போது 2 விதமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஒன்று வந்து ரீசேல் பண்ணக்கூடிய சைட்ஸ் ஒன்று ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இன்னொரு சிலர் வந்து புதுசாக சைட் நீங்கள் போடுறது வந்து இன்றைக்கி டிடிபி எல்லாம் வரும்போது எல்லா அம்யூனிட்டிஸோடு வந்துடுது. பட் எது வந்து ஆஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட்டாக லைக் அவங்க வந்து குடியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்? இன்றைக்கி ரீசேல் பண்ணுறது பெட்டர் ப்ரைஸிங்கில் கிடைக்கும். இதுவே வந்து ப்ராஜெக்டாக போகும்போது ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் அம்யூனிட்டிஸோடு இருக்கும். எதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, எது வந்து மக்களுக்கு வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது? சார், மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரீசேல் சைட்டு தெரியாது. அதாவது இப்போ நாமளே ஒரு இடம் வாங்கணும்னா, இடம் பொறுத்த வரைக்கும் இப்போ நகை வாங்கணுன்னா நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னா நகை வாங்கிக்கலாம். ஆனால் இடம் வாங்கணுன்னா எங்கே வாங்கணும்னு தெரியாது. அப்போ எங்களை தான் அவங்களுக்கு தெரியும். பிக்சர் அப்போ கூகுளில் அனலைஸ் பண்ணாங்கன்னா நற்பவி ஹோம்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஏரியாவில் என்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஏரியா ஓகேன்னா வாங்கிக்குவாங்க, இல்லைன்னா அவங்க எனக்கு இங்கே வேணும் அப்படின்வாங்க. அப்போ அங்கேன்னும் போது நாங்கள் கார்த்திக் சார் மாதிரி இருந்தாங்கன்னா வேறு பக்கம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் எங்களால் அது பண்ண முடியாது. நாங்கள் எங்களோட ப்ராஜெக்டை தவிர அடுத்த ப்ராஜெக்ட் போக மாட்டோம். இப்போ கார்த்திக் சார் மாதிரி ஒருத்தங்களை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ எங்களுக்கு இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டார். அப்போ கார்த்திக் சாரை கூப்பிட்டு எங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி சார் நீங்கள் பண்ணுங்கள், இவங்களுக்கு இந்த ரெசிடென்சியல் ஏரியாவில் தான் வேணுங்கிறாங்கன்னா இப்போ அவங்க வில்லரசம்பட்டியில் கேட்பாங்க. எனக்கு வில்லரசம்பட்டியில் ப்ராஜெக்ட் இல்லை,
பொதுவாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ 1 கோடி சேலரி வாங்குறாங்கன்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக எனக்கு வில்லரசம்பட்டி, ஜெய்சி ஸ்கூலு, அதாவது திண்டல் இந்த ஏரியா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஒரு 40,000 50,000 சம்பளம் வாங்குறவங்க கொஞ்சம் தள்ளி வருவாங்க. இன்றைக்கி சூழ்நிலை வந்து இப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அவங்களுடைய தேவைகள் பொறுத்து அந்த தேவைகளை பொறுத்து பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி ஒரு காமன் கொஸ்டினோட யூஸ்வலாக நாங்கள் இந்த எபிசோட் பண்ணும்பொழுது ஒரு காமன் கொஸ்டினோட வந்து முடிப்போம். அண்ட் ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் இருக்குதான்னு எனக்கு தெரியல. இடம் வாங்குனீங்க, எங்ககிட்ட சைட் வாங்குனீங்க அப்படின்னா கரையை வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது. அதை வந்து இந்த தடவை வந்து 4 கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து வாய்ஸ் ஆஃப் யூரோட் ஃபாலோவர்ஸ் இந்த தை மாதத்தில் வந்து உங்கள் சைட்டோ வீடோ அல்லது ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட புக் பண்ணி கரையம் பண்ணுறாங்க அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் யூரோட் ஃபாலோவர்ஸ்க்கு யாருனால கரையம் ஃப்ரீயாக பண்ணி தர முடியும்? இது வந்து ஒரு ஓப்பன் கொஸ்டினாக வந்து கேட்குறேன், யாருனால முடியும்? சரி, எங்கள்கிட்ட வாங்குற ப்ராஜெக்ட்டில் கைட்லைன் வேல்யூ 100 ருபீஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நான் பண்ணித்தரேன். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு பண்ண முடியாது. ஓகே. ஸோ கைட்லைன் அப்போ கரண்ட்டாக அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் என்ன நீங்கள்? பெருந்துறை துடுப்பதி இருக்கு இல்லைங்க சார், செங்குதர் காலேஜ் பக்கத்தில் 800 per square feet, அதில் வந்து நான் ஃப்ரீ பண்ணித்தரேன். ஓகே. ஸோ வாய்ஸ் ஆஃப் யூரோட் ஃபாலோவர்ஸ் இதை மென்ஷன் பண்ணி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அமிர்தா என்க்ளேவ்னு இருக்குது, அதில் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன். எங்களோட எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே நாங்கள் ஃப்ரீயாகவே கண்டிப்பாக பண்ணித்தரோம். குறிப்பாக வந்து சாருக்காக என்னென்னு சொல்லணும்னா, எங்களது லோ பட்ஜெட் மட்டும் கிடையாதுங்க. டவுன் நியர்பையில் எங்களோடது மெயின் ரோடு ஃபேஸ்லேயே ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம், ரோகிணி கார்டன் சொல்லிட்டுங்க. அதுக்கும் நீங்கள் வாங்கி கரையம் பண்ணுறீங்க, இந்த பொங்கல் ஆஃபர் வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஃப்ரீ கரையம் பண்ணித்தர முடியுங்க. ஓகே. இன்னைக்கு ஈரோட்டில் நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனி இருந்தாலும் ஏன் வந்து உங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து வாங்கணும், ஏன் வந்து இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் பார்க்க வர்றதுக்கே முடியாது? என்ன காரணம்னா, இதே வந்து 3 மாதம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த சைட்டு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் கொடுத்துருவோம். இப்போ இது வந்து மேக்ஸிமம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கட்டிட்டீங்கன்னா திரும்ப கிடைக்காது. என்னோடதை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று. இன்னொன்று, என்னோட இதுலேயும் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு கஸ்டமர் வந்து அவங்க கஸ்டமரோட மச்சனை வந்து பணம் கட்டுறாரு. பணம் கட்டிட்டு அவர் வந்து அவரால் அமௌண்ட் ரெடி பண்ண முடியல, அமௌண்ட்டை திருப்பி கேட்குறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபா பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் 10,000 பிடிச்சா அவருக்கு சங்கடம். அதனால் நாங்கள் முழுசாக 1 லட்ச ரூபா கொடுக்குறப்ப என்னோட லீடர் வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, 10,000 பிடிச்சிட்டு கொடுங்கன்னாரு. ஆனால் நாங்கள் 1 லட்ச ரூபா முழுசாக கொடுத்தோம். 3 நாளில் அவருக்கு அவரோட ப்ராப்பர்ட்டி விற்று 1 கோடி ரூபா வந்தது. 3 சைட்டு வாங்கினார். அப்போ நம்ம முழுசாக கொடுக்குறோம்ல, ரிட்டர்ன் கொடுக்கும்போது நம்மளோட ப்ளஸ். ரெண்டாவது, இன்னொன்று, நீங்கள் 1000 ரூபாய்க்கு எங்கிட்ட சைட் வாங்கி திரும்ப மறுபடியும் அடுத்த சைட்டு கேட்குறாங்க. ஒரு 3 வருஷம் கழித்து கேட்கும்போது அதில் இருக்கிற 63 சைட்டு என்னோட சைட்டு, என் கஸ்டமர்ஸ். அப்போ அவங்ககிட்டயே அடுத்த சைட்டை வாங்கி கொடுக்கும்போது 2,300 ரூபாய்க்கு நசீனூரில் 1000 ரூபாய்க்கு வாங்க 999 ரூபாய்க்கு வாங்கினாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு 2,500 ரூபாய்க்கு பின்னாடி சைட்டை கொடுக்குறோம். அவங்களுக்கு தெரியும் அந்தளவு க்ரோத் ஆயிடுச்சுன்னு, வீடு கட்டி குடியிருக்காங்க, பக்கத்து சைட்டு எங்கிட்டயே வாங்குறாங்க. அதே 2,500 ரூபாய்க்கு இன்னொரு கஸ்டமர்கிட்ட வாங்கி தரோம். அப்போ மறுபடியும் அடுத்தது ரீசேலும் ஆயிடுச்சு. ரீசேலையும் நானே பண்ணி கொடுப்பேங்கிறது அவங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை. வெளியில் போய் வாங்க முடியும். இப்போ ஏன்னா அவர் டெல்லியில் இருக்கார், இங்கே என்ன ரேட்டு போகுதுன்னு தெரியாது, அவர் யாரை பிடிச்சி விற்கிறதுன்னு தெரியாது. அப்போ அந்த சர்வீஸும் நாங்கள் கடைசி வரைக்கும் பண்ணி தருவோம். பட்டா சிட்டா திரும்ப பட்டா அவங்க பேரில் மாற்றி கொடுக்கறதுலேருந்து கடைசி வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அவங்க கூட ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே ஆகிடுவோம். ஏன்னா பொண்ணுங்கிறது ஒரு ப்ளஸ். ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மேல் டாமினன்டான இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபீமேலை வந்து இன்றைக்கி அது மக்கள் நம்புறாங்க, அது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறத தாண்டி நம்பிக்கையான ஒரு விஷயம் வந்து யார் பண்ணாலுமே அவங்கள்ட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மக்கள் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. மேம் அவங்களோட இது சொல்லியிருந்தாங்க. ஏன் வந்து உங்ககிட்ட எங்ககிட்ட நீங்கள் ஏன் இடம் வாங்கணுன்னா, எங்ககிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எங்கிட்ட பிளாட் இருக்குங்க. ஸ்கொயர் ஃபீட் 550 ருபீஸ்க்கு டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு லேண்ட் பர்ச்சேஸ்க்கு லோன் பண்ணித்தரேன். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் கம்பி வேலி போட்டே வச்சுருக்கேன். 550 ரூபாய்க்கு ஒவ்வொரு பிளாட்டுக்கும் கம்பி வேலி நானே போட்டு வச்சுருக்கேன். தார் ரோடு, ட்ரைனேஜ், ஸ்ட்ரீட் லைட்டு, ஒவ்வொரு பிளாட்டுக்கும் கம்பி வேலி. ஈரோட்டில் நான் தான் ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி போட்டேன், ஃபுல் சோல்ட் அவுட்டு. இப்போ ரெண்டாவது அதே மாதிரி இன்னொன்று போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னிமலை பக்கத்தில் முருங்கத்தொழுவுன்ற ஏரியாவில் போட்டிருக்கேங்க. லேண்ட் மட்டும் வாங்குறதுக்கே நானே லோனும் பண்ணித்தரேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சஸில் இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு 700 வேணும்னு கேட்டிங்கனாலும் நான் பிரித்து தரேன். நீங்கள் ஒரு 700 எனக்கு போதும் அப்படின்னீங்கனாலும் கண்டிப்பாக நான் பிரித்து தர முடியும். அதே மாதிரி வீடுகளும் நீங்கள் லோ பட்ஜெட் நீங்கள் கேட்குறீங்க, இல்லை எனக்கு ஹை பட்ஜெட் வேணும், இன்க்ளூடிங் இன்டீரியர் எல்லாமே வேணும், கண்டிப்பாக எங்களால் பண்ணித்தர முடியும். அதே மாதிரி நம்ம போட்டிருக்க எல்லா ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா நியர்பை ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அதனால் நீங்கள் ரீசேலும் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ரெசிடென்சிலாகவும் நம்ம கட்டி குடியிருக்கனாலும் இருக்கலாம். மேடம் சொன்ன மாதிரி ரீசேல் அப்படிங்கிறது கம்பல்சரி நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா எங்ககிட்ட டீம் நாங்களே ஓன் டீம் வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா ப்ரோக்கரேஜ் கமிஷன் எதுவுமே நீங்கள் தரவே தேவையில்லை. பட்டா மாறுதல் நாங்களே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். நாங்களே ஃபாலோ பண்ணி லோனும் பண்ணி கொடுத்துருவோம். நாளைக்கு கரையம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரீசேல்
கம்பல்சரி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அன்னைக்கு தான் மார்க்கெட் ரேட்டுக்கு. ப்ளஸ் அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு கேபிட்டல் அமௌண்ட்டை நீங்கள் எங்களோட ப்ராஜெக்ட்லேயே வேறு சைடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எங்களால் கண்டிப்பாக கம்மி பண்ண முடியாதுங்க, ஃப்ரீ பண்ண முடியாது சார் சொன்ன மாதிரி. ஏன்னா பிகாஸ் நாங்கள் ப்ரொமோட்டர்ஸ் இல்லை, நாங்கள் கன்சல்டன்சி மாதிரி பண்ணுறோம் ஆன் அ கமிஷன் பேசிஸ். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கன் ரியல் எஸ்டேட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பத் நகர் ஒரு சைட் போட்டிருந்தோம், டெக்ஸ் வேலியில் ஒன்று. அது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூவோட பெஸ்ட் ப்ரைஸாக எங்களால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபீஸ்லேருந்து 500 ரூபீஸ் 2000 ரூபீஸ் கம்மி வந்து கண்டிப்பாக வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸ்க்கும் சாருக்காகவும் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ இன்றைக்கி ஈரோட பொறுத்த வரைக்கும் நிறையா ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இருக்காங்க, நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க பொழுது ஒருத்தங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களோட பர்டிகுலர் இந்த ஏரியாவில் வேணும்னு ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும், இல்லை எங்கே வேணாலும் வாங்கலான்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க ஏன் உங்களை வந்து ப்ரிஃபர்? சார் ஃபஸ்ட்டு வந்து அது இது ஒரு நல்ல கேள்விங்க சார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்கிறதா இருக்கிறதும் சரி வாங்குறதாலும் சரி நான் தான் போய் எல்லாமே பார்ப்பேங்க சார். விற்கிறவங்களுக்கு நான் ஒரு இடம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கஸ்டமருக்கு அது டெலிவரி பண்ணுவோம். நம்பர் 1 பாயிண்ட் அது. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிறது மோஸ்ட்லி 70 to 80% டைரக்ட் கஸ்டமர்ஸ். டைரெக்டாகவே கஸ்டமர்ஸ் பார்த்து ஓனர்ஸை தான் நாங்கள் பார்த்து இது பண்ணுவோம். முடியாத பட்சத்தில் அதுவும் வந்து யாரோ ஒருத்தர் எங்கள் சைடு இருக்க இன்னொருத்தங்க நாங்கள் பண்ணுவோம். மெயின் ட்ரஸ்ட் வர்த்தி. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம் அப்படின்னாலும் வெளியில் வந்து யாருக்கும் தெரியாது யார் வாங்குறாங்க யார் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ கஸ்டமர் வந்து மெயினாக அதுதான் ட்ரஸ்ட் வர்த்தியாக எதிர்பார்க்குறாங்க. ஒரு சில பேர் நான் தான் அந்த ப்ராப்பர்ட்டி முடித்தேன், ஏன் நான் தான் முடித்தேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி சொல்லவும் மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு இடம் முடித்தோம் என்ஜிஜோ காலனியில். எனக்கு ஒரு வருஷம் கழிச்சிட்டு ஒருத்தர் வந்து அந்த இடம் வந்து சேல் இருக்குது பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. நான் சிரிச்சுட்டு ஓகேங்க சார் அப்படின்னு. அப்போ அவர் கூட ஒரு மீடியேட்டர் கூட நான் சொல்ல நான் தான் விற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீம் வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க, ஈரோடு ரியல்டர்ஸ் அசோசியேஷன் ERE அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு 5 பேருங்க. நான் முருகன் ரியல் எஸ்டேட், பிரவீன், சதாஸ் ரியல் எஸ்டேட், பாலமுரளி சார், அப்புறம் இன்னொரு ராஜ்குமார்னு சொல்லி ஒரு 5 பேருங்க. இப்போ என்கிட்ட மேடம் சொன்ன மாதிரி இப்போ எங்ககிட்ட இடம் இல்லை நசீனூர் எதாவது இருந்தால் நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிப்போம். என்ன ஒரே கண்டிஷனாக டைரக்ட் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ எங்களுக்குள்ளேயே நாங்கள் சர்க்குலேட் பண்ணிப்போம். ஸோ நாங்கள் வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கிறவங்க மட்டும்தான் நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு பண்ணுறோம். ஸோ நீங்கள் எங்களை நான் தாராளமாக நம்பலாம். ப்ளஸ் ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நான் மட்டுமே ஜெயிச்சா எதுவுமே பண்ணேன், எல்லாரும் கூட்டாக சேர்ந்து எல்லாமே பண்ணால் தான் எங்களாலேயும் கஸ்டமர்ஸ் வந்து இது பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எங்களை வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணலாம். நீங்கள் ஏன் வந்து செந்தூர் ஹோம்ஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் வாங்கணும் அல்லது ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டி குடியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் நான் முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எங்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆஃப்டர் ஒரு 3 or 4 இயர்ஸ்க்குள்ளே எனக்கு வந்து அது டபுளாக வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது எங்களுடைய 4 ப்ராஜெக்ட் இருக்குது. 4 ப்ராஜெக்டில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டியாக வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அவுட்டரில் போய் ஜஸ்ட் ஒரு 2 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு ஒரு இடத்த வாங்குவாங்க. அது என்றைக்குமே பிரயோஜனம் ஆகாது. மினிமம் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 750 1000 அல்லது 1000 1500க்குள்ளே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் அதனுடைய growth ரொம்பவே நல்லாயிருக்கும். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம உட்காந்துருக்க இந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வில்லரசம்பட்டி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த ஒரு இடம் இன்றைக்கி 3500 ரூபாய். அதே பார்த்தீங்கன்னா அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா, அதாவது நசீனூர்கிட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போகும்போது சும்மா சாதாரணமாக 1 லட்சத்துக்கெல்லாம் உங்களுக்கு இடம் கிடைச்சது. ஆனால் இன்றைக்கி அதனோட விலை என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 லட்சத்துக்கு மட்டும்தான். அதாவது இங்கே நீங்கள் வந்து ஒரு 1000 to 1500 ரூபா ரேட்டில் நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா உங்களுடைய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 45 to 50% கண்டிப்பாக இருக்கும். இதே வந்து விலை கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அது சீக்கிரமாக டெவலப்மெண்ட் ஆகாது, ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான், பெரியது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பெஸ்ட்டாக நான் முதலே சொன்ன மாதிரி அமெனிட்டிஸ் பாருங்கள். எங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 14+ அமெனிட்டிஸ் எப்போவுமே இருக்கும். எங்களது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளோட்டில் வள்ளி கார்டன் 1200 பெர் ஸ்கொயர் ஃபீட். அதில் பார்த்திங்கன்னா செங்காட்டு வலசு பூந்தரைக்கு பக்கத்தில் செங்காட்டு வலசு 1800 பெர் ஸ்கொயர் ஃபீட். கருமாண்டம்பாளையத்தில் 750 பெர் ஸ்கொயர் ஃபீட். அதில் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு முல்லாம்பரப்பில் பார்த்திங்கன்னா 1600 பெர் ஸ்கொயர் ஃபீட். 4 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இந்த 4 ப்ராஜெக்டில் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் வந்து சைட்டில் வந்து நின்னிங்கனாவே இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் 100% உங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு நாங்கள் சைட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருப்போம். டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது, நீங்கள் ஏன் எங்ககிட்ட வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு லேஅவுட்லேயும் தனியாக குடியிருக்க மாட்டீங்க. உங்கள் கூட ஒரு 10 பேர் கண்டிப்பாக எங்கள் லேஅவுட்டில் குடியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சேஃப்டி கேரண்டியாக கிடைக்கிது.
ஈஸி டு அக்சஸ், ஒரு ஸ்கூல்ஸோ காலேஜோ ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஏரியாக்களில் தான் நாங்கள் வந்து சைட் போட்டிருக்கோம். மூணாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய 4 ப்ராஜெக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 200 அடியிலேயே உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி இருக்கும், தண்ணியும் நல்ல தண்ணியாக. அது இல்லாமல் எங்களுடைய 4 ப்ராஜெக்டையும் சுற்றியுமே தென்னந்தோப்பு இருக்கும். உங்களுக்கு பொதுவான நீங்கள் எங்கே இடம் வாங்கினாலும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள், எந்த ஏரியாவில் தென்னை மரம் நல்லா செழிப்பாக இருக்கோ அங்கே நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து இடம் வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம். நாங்கள் இந்த பொங்கல் ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் 4 ப்ராஜெக்ட் வீடு கட்டினாலும் சரி, எல்லாத்தையும் இடம் வாங்கினாலும் சரி, கிரை செலவு எனக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம். அது இல்லாமல் நீங்கள் கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் சில ஆஃபர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். ஸோ ஃபைனலாக இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பற்றி, கரண்ட் சுச்சுவேஷன் பற்றியும், என்னென்ன இடத்துல வந்து என்ன மாதிரி வேல்யூவில் லேண்ட் வந்து கிடைக்குது, எங்கே வந்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம், எது வந்து உங்களுக்கு ரைட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வாய்ஸ் ஆஃப் ஈரோட் ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு சில ஆஃபர்ஸும் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து ரெகுலராக ஈரோடு பற்றின அப்டேட்ஸ், ஈரோடு பற்றின மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் ஈரோட் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.